உங்கள் நோய் நிச்சயமாக தீருவதற்கு ஏற்ற ஒரு மந்திர வார்த்தை. இந்த வார்த்தையை தினந்தோறும் சொல்லும் பொழுது உங்கள் நோய் 100% குணமாகிறது. நம்புறவங்க மேற்கொண்டு பதிவை கேளுங்க. நம்பாதவர்கள் இவ்வளவு தூரம் கேட்பதே வீண். அலட்சியத்தால் பலதை நாம் இழந்து உள்ளோம், மீண்டும் இழப்போம். ஆனால் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பித்தால் நம்மளுடைய வாழ்க்கை எந்த அளவில் இருக்கும் என்பதை நாம் பிற்பகுதியில் உணர முடியும். வாழ்க்கையோட ஆட்டமும் பாட்டமும் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியமோ அதை தாண்டின அவனுக்கு அழிவும் துன்பமும் இருக்கும் என்பதை மறவாதீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் பதிவு செய்யப்படுகிறது. பதிவு செய்யப்பட்ட எண்ணங்களே உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. இனி எந்த மாதிரி எண்ணங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும், உங்கள் வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்பதை இந்த பதிவு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். ஒரு அற்புதத்தை தேடுவதற்கு வழி வகையும் செய்யும். ஒரு பிரார்த்தனையின் மூலமாக இந்த பதிவை ஆரம்பிக்கலாமா? என் அன்பு சாயப்பாவே நன்றி. என்னுடைய நோயை தீர்ப்பதற்கு நான் பல முயற்சிகள் செய்தும் இன்று வரை அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த பதிவின் மூலமாக எனது நோயை நான் கட்டுப்படுத்துவேன். எனது ஆற்றலை அதிகரிப்பேன். இனி தோல்வி பயம் எனக்கு வேண்டாம். வெற்றிக்கு தேவையான கதவுகளை திறந்து விடுங்கள். உனது பிள்ளையாக நான் என்றும் எப்பொழுதும் வாழ எனக்கு அருள் புரியுங்கள். எனக்கு தகுந்த நேரத்தில் உபதேசமும் ஆலோசனைகளும் கூறுங்கள். எனது வாழ்க்கை இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு நீரே உயர்த்த வேண்டும். எனது அன்பு சாயப்பா, இந்த பதிவு முழுமையாக எனக்கானது. முழுமையாக அதை நான் கேட்டு எனது வாழ்க்கையின் லட்சியமாக அதை மாற்ற வேண்டும். நீரே எங்களை காப்பாற்ற வேண்டும் என் சாயப்பா. பிரார்த்தனை முடிந்தது. ஒரு அற்புதமான பதிவுகளை கேட்கலாமா? ஆரம்பிக்கலாமா? ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, ஒரே ஒரு தவற நாம் தினம் தினம் தொடர்ந்து செய்து கொண்டு அவருடைய அருளை பெறாமல் காலத்தை வீணாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நீங்கள் மறக்காதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் பதியப்பட்டுள்ளது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி நினைக்கிறீங்க, எதை நினைக்கிறீங்க, யாரை பற்றி நினைக்கிறீங்க, இது எல்லாமே பதியப்படுகிறது உங்கள் ஆழ்மனதில். பதியப்பட்ட ஒவ்வொன்றும் வாழ்க்கையில் செயல்களாக உருவாகி உங்கள் வாழ்க்கையில்
பலனையோ இல்லை பலகீனத்தையோ அது ஏற்படுத்த செய்கிறது. என்னதான் கடவுளோட அருளை நாம் முழுமையாக பெற்றாலும் அதில் ஒரு சில இடத்துல தடையும் தொந்தரவுகளும் இப்படி இருப்பதால் ஒட்டுமொத்தமான வாழ்க்கையும் கேள்விக்குறியாக மாறுகிறது. நம்ம தினமும் சொல்கிறோம், எண்ணங்கள் தான் வாழ்க்கை, எண்ணங்கள் தான் நீ எதை நினைக்கிறையோ அதுவாகவே மாறுகிறாய். நீங்கள் ஒரு பெரிய நோய் உங்களை அட்டாக் பண்ணுது, உங்களால் கை காலை கூட ஆட்ட முடியல, நீங்கள் பலகீனமாக இருக்கீங்க. வரக்கூடிய ஒவ்வொரு நாளிலையும் என்னுடைய நோய் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது, என்னுடைய கை கால்களை ஓரளவுக்கு இன்று அசைக்க முடிகிறது, நான் உட்கொள்ளும் அத்தனை மாத்திரைகளும் என் உடலை பாதுகாத்து நோயின் பிடியிலே இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரோக்கியத்தை அடைந்து வருகிறேன். சில நாட்களில் பிறரை போல் என்னால் வாழ முடியும், நிற்க முடியும், நடக்க முடியும். அதுவரை நான் நல்லதையே நினைப்பேன், நல்லதையே செய்வேன். என்னால் முடிந்தவரை நான் விழிப்புணர்வுடன் இருந்து போராடுவேன். இது மாதிரி ஒரு உறுதிமொழியை நீங்கள் தினந்தோறும் ஏற்படுத்திக்க வேண்டும். ஸோ இப்படி செய்யும்போது நாளடைவில் உங்களுடைய நோய் முற்றிலும் தீரும். இங்கே தீராது என்பது எதுவுமே இல்லை, எல்லாமே கடவுள் சக்திக்கு உட்பட்டு தான் இங்கே எல்லாமே நடக்குது. அப்போ கடவுளோட சக்தி உங்களுக்கு இருந்தும் அவர் அருளை பெற்றவர்களாக இருந்தும் வாழ்ந்தும் இருப்பவர்களுக்கு போதிய மன நிம்மதி என்பது இல்லாமல் இருப்பதற்கு காரணம் உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் தீ வைத்து கொளுத்தி கொண்டிருக்கிறீர்கள். நல்லவைகளை இவங்க பேசலை அவங்க பேசலை அப்படின்னு ஆதங்கம், என்ன வாழ்க்கையில் நிறைய பேர் ஏமாத்திட்டாங்களே அப்படின்ற ஒரு கவலை, நாளைக்கு பிரிந்தவர்கள் சேராமல் போயிட்டா என்னுடைய நிலைமை என்ன ஆகுமோன்ற ஒரு எதிர்பார்ப்பு, இவைகள் அனைத்தும் உன்னை கொல்லும், உன்னுடைய நோயை இன்னும் அதிகப்படுத்தும், தீவிரப்படுத்தும். ஸோ ஆரோக்கியமான வழிகள் எவை என்பதை பார்க்க வேண்டும். அதில் எதையெல்லாம் நம்மால் முடியுமோ அதை தயக்கமின்றி செய்ய வேண்டும். உடல் பலம் எப்போ பெற முடியும் தெரியுமா? மனபலத்தை உறுதிப்படுத்துவதன் மூலமாக. உடல் பலம் இவ்வளவு வீக்காக இருக்கிறதுக்கு மனபலமும் காரணமாக இருக்குது. மனபலமே இல்லை, அந்த பலம் 1-2 தான் இருக்குது. அது கிட்டத்தட்ட 60-70க்கு வரணும். 100% என்னைக்கு தேர்ச்சி அடையுதோ அன்னைக்கு உடல் ரீதியாக மாற்றங்கள், நல்ல ஒரு முன்னேற்றத்தை அது உங்களுக்கு தரும். அப்போ உங்களால் முடிந்தவற்றை செய்திடு, முடிந்தவற்றை வாழ்க்கையில் வாழ்ந்திடு. இல்லாததை கவலைப்படாமல் இருப்பதை நினைத்து வாழ். இல்லாத ஒன்று உன்னிடம் வந்தே சேரும். எது இல்லையோ அதை நினைச்சு நீ கவலைப்பட்ட அப்படின்னா இருக்கிறதும் வந்த வழியில் திரும்பி போயிடும். என்னுடைய அருமை இவனுக்கு புரியலை, இவன் இல்லாததை நினச்சே ஃபீல் பண்ணுறான், ஃபீல் பண்ணட்டும். என்னை நினச்சி சந்தோஷப்படாதவனுக்கு கூட நான் ஏன் இருக்கணும்னு நம்மக்கிட்ட இருக்கிறதும் ஒன்று போயிடும். அது பொருளோ பதவியோ இல்லை மனிதர்களோ, எனிதிங், ஏதோ ஒரு விஷயம் லூஸ் ஆகும். அப்போது இல்லாததை பற்றி நினைக்கிறது மிகப்பெரிய பாவம், ஒரு மிகப்பெரிய தவறு. ஒரு மனுஷன் தனக்கு தானே வைத்துக்கும் ஒரு வேட்டு. அப்போ இருப்பதை நினைத்து பெருமைக்கொள், இருப்பதை நினைத்து வாழ், இருப்பதை சரியாக பயன்படுத்து.
இதை நீ சரியாக செஞ்சிட்டேன்னா எவைகள் இல்லையோ அது உன்னிடம் தானாக வந்து சேர்வதற்கு சாயப்பா வழி வகுப்பார். கடவுளை வணங்கணும்னா மன ரீதியாக நீ தயாராகணும். கோயில், காணிக்கை இது உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றோன்னு இப்போ வரைக்கும் நம்பிக்கை வச்சிருக்கியே, இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமாக இருக்க போகுது தெரியுமா? 1000 லட்சம் கோடி எதிர்மனைகள், எதிர் வினைகள், எதிர்மறைகள் உன்னிடம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது. நீ கோயிலில் உட்கார்றதால 10% அடங்குமே தவிர மீதி 90% அடங்காது. அப்போ 90% மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதை நீ கண்டறி, அதை நீ அப்புறப்படுத்து. பிறகு கோயிலுக்கு போ. உன்னுடைய வாழ்க்கை பரிபூர்ணமாக திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை அந்த கோயிலில் இருக்கும் சாமி உனக்கு துணை நிற்கும். அந்த சாமி உன்னை வழி நடத்தும். ஸோ நல்ல மனசு அடுத்தவனை கெடுக்கிறது மட்டும் இல்லை, உன்னுடைய கவலைகளை இல்லாத ஒரு மனசாக நீ எப்போ வைக்கிறியோ அதுதான் நல்ல மனசு. எனக்கு நல்ல மனசு இருக்குதுங்க, ஆனாலும் எனக்கு கவலைகள் இருக்குதுன்னா உனக்கு அது நல்ல மனசே இல்லை. நாம் எதேதோ டெஃபினேஷன் கொடுக்குறோம். இதுதான் நல்ல மனசு, இதுதான் நல்லவர்கள். அப்போ நீங்கள் முடிவு பண்ணிட்டா அது சரியாயிடுமா? அப்போது கோடி எதிர்மறை எண்ணங்களை வச்சுருக்கீங்களே, அது எப்படி நல்ல மனசாக இருக்கும்? எங்கேயோ விழுந்தோம், ஆனால் விழுந்ததை இப்போ வரைக்கும் நினச்சி இப்போ கை கால் நல்லா இருக்கும் பொழுதும் அந்த இடத்த விட்டு எழுந்திருக்காம நான் விழுந்துட்டேன்னு ஒவ்வொரு நாளைக்கும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு மணி நொடியும் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ எப்படி இருக்க முடியும்? அப்போ என்னைக்கோ விழுந்தது இப்போ வரைக்கும் நினைக்கிறீங்க. அப்போ இந்த மனசை வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போனால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு யாருங்க சொன்னாங்க? அப்படி சொன்னவங்களை கண்ணில் காட்டுங்களேன். கொஞ்சம் நிறைய பேசணும் உங்ககிட்ட. இப்போ 1000 லட்சம் எதிர்மறை எண்ணங்கள் முடியாதுன்ற முடிவுக்கு நீ வந்துக்கிட்டு மறுபடியும் கோயிலுக்கு போனால் எப்படி முடியும்? முடியும்னு நம்பு, அதுக்கப்புறமா கோயிலுக்கு போ. கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லலை. சாமி இல்லைன்னு சொல்கிறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? கோயிலில் எந்த சக்தியும் பவர் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? எல்லாமே இருக்குது, ஆனால் அது உனக்கு சக்தி வாய்ந்ததா இல்லை. சிலருக்கு சக்தி வாய்ந்ததா அந்த தெய்வங்கள் இருக்குது, ஆனால் உனக்கு சத்தியமாக இல்லை. ஏன்னா நீ ஒன்றை மாற்ற முயற்சி பண்ணாமல் வேறு மாற்றத்தை ஏற்படுத்தினா அந்த மாற்றம் கண்டிப்பாக பெரிய முட்டை மார்க்கு தான் கிடைக்குமே தவிர 100 மார்க்கு கிடைக்காது. உன்னுடைய எண்ணத்தையும் உன் சக்தியையும் உணர்ந்து கொள். எண்ணத்தை தாட் எங்கே இருந்து வருதுன்னு கண்டுபிடி. இதுக்கு தான் நம்ம தியானம் பண்ண சொல்லுறோம். ஆனால் தியானம் பண்ணால் பெனிஃபிட்ஸ் இல்லை, அதுக்கு சச்சரிதம் படிச்சுட்டு போயிடலாமே பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க ஜாஸ்தி. ஸோ கடவுள் தொடர்பில் இருக்கிறவங்க பேசிக்கலி என்ன செய்யணுமோ அதை செய்யணும். முதல்ல சாந்தப்படுத்தணும். மூச்சு பயிற்சி. நீ உன்னை கவனி, உலகம் உன்னை கவனிக்கும். உன்னை கவனி. நீ கடவுள்கிட்ட போயிட்டு, கோயிலுக்கு போயிட்டு முட்டி போட்டு அங்க பிரதட்சணை பண்ணி, கடவுளே நான் பெரிய ஆளாக மாறணும், உலகமே என்னை கவனிக்கணும், அந்த வேலையை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு கவலைகளை ஆழ்ந்தேன்னா உலகம் உன்னை கவனிக்காது, நீயும் உலகத்தை கவனிக்க மாட்ட. அப்போ இதை தாண்டின ஒரு விஷயம் என்ன? உனக்குள்ள சக்தி இருக்குது, அதை நீ தெரிஞ்சிக்கவே முயற்சி பண்ணலையே. உன்னை நம்பலை, நீ கடவுளை எப்படி நம்ப முடியும்? நீ சும்மா அந்த இடத்துல ஒரு துண்டு போட்டு வச்சுருக்க. என்ன தெரியுமா? ஒருவேளை கடவுள் காப்பாற்றாமல் போயிட்டாருன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் மனப்பூர்வமாக நீ நம்பலை கடவுளை. ஏன்னா உன்னை நீ நம்பாதப்போ தெய்வத்தை நம்புகிறேன் என்று சொல்வது உனது காதில் நீயே பூவை சுற்றி வைப்பதற்கு சமம். உனது காதில் நீயே பூவை சுற்றி வச்சுக்கிற. இதான் நடக்குது இங்கே. பட் இதை தாண்டின ஒரு விஷயங்கள் இருக்குது. அதுதான் வாழ்க்கைக்கு தேவையானவைகளை நீ மறுபரிசீலனை செய்து அதன்படி வாழ்ந்து கடவுளுடைய நாமத்தை ஏற்றுக்கொள்.
கடவுளோட நாமம் அப்பொழுதுதான் நமக்கு கிடைக்கும். கடவுளுடைய பார்வையை நாம் அப்பொழுதுதான் பெற முடியும். ஒரு 40 ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ் ரூம் இருக்காங்க. அந்த கிளாஸ் ரூமில் கிளாஸ் டீச்சர் யாருக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க தெரியுமா? எந்த ஒரு ஸ்டூடெண்ட் நல்ல ஒரு படிப்பை படித்து நல்ல ஒரு மார்க்கை ஸ்கோர் பண்ணி அவன் டிசிப்ளின்லேயும் அவன் ஸ்டடீஸ்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கானோ அவன் மீது தான் அந்த டீச்சருடைய பார்வைப்படும். அதே போல் இங்கேயும் எந்த ஒரு மனிதன் கடவுளை நம்பி தன்னை நம்பி வாழ்ந்து சாதனை படைக்கிறானோ அவனே கடவுளுடைய பார்வையில் படுவான். இதையெல்லாம் செய்யாமல் வெறும் தத்துவம் பேசுறது வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் எந்த பிரயோஜனமும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் தத்துவமாக பேசுவார். எப்போ பார்த்தாலும் யார் யாரெல்லாம் யூடியூப்பில் ரொம்ப பெருசாக பேசுகிறாங்களோ அவருடைய ஸ்பீச்செல்லாம் ஒத்து பார்ப்பார், கேட்பார். அதை இன்னும் பலருக்கு அட்வைஸ் பண்ணுவார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஆனால் இவர் நல்ல விஷயங்களை கேட்குறாரு, அதை பலருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் இவர் அதில் நின்று வாழலை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அட்வைஸ் பண்ணுறதுக்கு கிளம்பிடுவாங்க. நிறைய பேர், எக்கச்சக்கமான பேர். உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, யூடியூப்பில் 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, பார்த்துக்கிறது, அப்படின்றது இப்படின்றது. தெரிஞ்சுக்கிறது நல்லது, தெரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடாது. ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காக நீ தெரிஞ்சுக்கிறியா, இல்லை உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீ தெரிஞ்சுக்கிறியா? இதில் உலகத்தில் 160 பேர் தன்னை ஒரு பெரிய மேதாவியாக அறிவு ஜீவியாக காட்டிக்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பிறருக்கு தத்துவ மழையாக பொழிவாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். அப்போது இவங்க எத்தனையோ விஷயத்தை சொல்லுறாங்களே, ஏதேதோ சொல்கிறாங்களே, அப்போ இவங்க அதன்படி நடந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்க முடியுமா? சொன்னவங்க எல்லாம் வாழ்க்கையில் தோற்று போனவர்கள். அப்போ நானே சில பேர்கிட்ட கேட்பேன், எவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஏன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல? சொன்ன பதில், நாம் இப்படி கேள்வி கேட்கும்போது நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, நம்மளை ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதால யாராவது சொன்னாங்கன்னா தலையாட்டிட்டு நான் படுக்க வந்துடுறேன். அப்போது நாம் சொல் வீரராக இல்லாமல் செயல் வீரராக இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எதுக்கு சொல்கிறேன், எதுக்காக சொல்கிறேன்? நாளைக்கு உங்களை யாரும் இப்படி கிண்டலோ நக்கலோ நையாண்டியோ பார்க்கக்கூடாதுன்னு தான். முதல்ல வாழ்க்கையில் ஜெயிச்சிடுங்க. ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறமா சில அட்வைஸஸை நீங்கள் சொல்லிடுங்க. ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறம் அட்வைஸ் கேட்குறவங்களுக்கு தான் நீங்கள் சொல்லுவீங்க, கேட்காம சொல்ல மாட்டீங்க. ஏன்னா வெற்றி பெற்றவன் அதிகம் பேச மாட்டான். வெற்றியை பற்றி அறியாதவனும் இல்லை வெற்றியை எதிர்பார்த்து காத்து இருப்பவனும் அவன் அதிகமாக பேசுவான். ஏன்னா அவனுடைய பலகீனத்தை அவன் மறைக்க வேண்டும் என்பதற்காக இவைகளை அவன் அதிகபட்சமாக செய்வான். இதை தான் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய பாடம். நாம் இதை சரியான முறையில் புரிஞ்சுக்கிட்டால் அதிகம் பேசவோ அதிகம் யோசிக்கவோ அதிகம் பயப்படவோ நம்ம மாட்டோம். ஸோ அடுத்து என்ன இருக்குதோ அதில் நம்மளுடைய பயணம் தொடரும். அப்போ வாழ்க்கை என்பது என்னங்க? திரும்ப திரும்ப எல்லாத்துலையும் ஒரே கேள்வி தான் கேட்குறல்ல. ஏன்னா ஒன்று தான் இருக்குது. வாழ்க்கைன்னா என்ன? வாழ்க்கை கடினமானதா இல்லை எளிமையானதா? வாழ்க்கை கடினமானதும் ஆனால் நினைத்தால்
கடந்துவிட முடியும் என்ற இடத்துல நீங்கள் சொல்லும்போது வாழ்க்கையை உண்மையாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். நான் நிறைய பேர்கிட்ட கேள்வி கேட்பேன், வாழ்க்கை என்னப்பா ரொம்ப ஈஸியாக இல்லை டஃப்பாக? ஈஸி தாங்க. அது எப்படி ஈஸியாக இருக்கும்? அது எப்படி ஈஸியாக இருக்கும்? அதை அனுபவிக்கும்போது அதில் வர கஷ்டத்தை நீ கடந்து போகணும். அப்போ தான் உனக்கு எளிமையாக இருக்கும். சும்மா வாயால் வடை சுட முடியாது, வெறும் கையால் முழம் போட முடியாது. எல்லாமே இங்கே நடக்குது. அதான் சொல்கிறேன். ஸோ வாய் சொல் வீரர்கள் அன்பே சாய் குடும்பத்தில் உருவாக்கப்படுவது இல்லை. இங்கே ஒரு ரீப்ராசஸிங் நடக்குது. இங்கே மறு சுழற்சி நடக்குது. அந்த மறு சுழற்சியை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறை மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக அளிக்கக்கூடிய துறையாக மாறும். அதனால் அற்புதமான அதிசயமான ஒரு வாழ்வுக்கு நீங்கள் தயாராகணும்னா முதல்ல எல்லா விஷயத்தையும் நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல நம்பிக்கைக்குரிய வழிகள் என்னென்ன இருக்குதோ அதை தேடுங்க. நிச்சயமாக அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவிற்கு நன்றி. நான் மிகப்பெரிய நோயினால் அவதிப்பட்டு இருக்கிறேன். இந்த நோயை தீர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு பெரிய கனவாக இருந்தது. அந்த கனவை நினைவாக்கிய உமக்கு நன்றி. என் வாழ்க்கையில் எதிர்மறை எண்ணங்கள் சூழ்ந்து உள்ளதை நான் இப்பொழுது தெரிந்து கொண்டேன். இனி அதை நான் கலைத்து நேர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதனாக இருந்து உன் ஆலயத்திற்கு வந்து உனக்கு நன்றி நான் செலுத்துவேன். நாங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளும் உங்களாலே கொடுக்கப்பட்டவைகள். உனது சித்தத்தின்படி உனது வழியின்படி நான் வாழ்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சாயப்பா. என்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் பதியப்படுகிறது என்பதை நினைத்து இனி எந்த மாதிரி எண்ணங்கள் எனக்கும் நல்லது, எனக்கும் உங்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இந்த எண்ணங்கள் இருக்க வேண்டும், நான் அப்படி இருப்பேன், அப்படி இருக்க வைப்பதற்கு உன்னுடைய ஆசீர்வாதத்தை நான் பிச்சை கேட்கிறேன். பிச்சை போடுங்கள் சாயப்பா. என்றும் உனது குழந்தையாக, என்றும் உனக்கு மட்டும் அடிமையாக நான் இருக்க வேண்டும். இதுவே எனது விருப்பமும் பிரார்த்தனையும் கூட. என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என் அன்பு சாயப்பா. ஸோ பிரார்த்தனை நல்லபடியாக முடிந்தது. வாழ்க்கையோட தொடக்கத்தை தொடருங்கள், மிகப்பெரிய அற்புதத்தை பெறுங்கள் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிற. ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா.